வணக்கம். இது வழக்கு. மனித மனம் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது. சமீபத்துல ராமேஸ்வரம் கடற்கரையில ஒரு தம்பதி தற்கொலை செய்வதற்காக முயலுகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக நமது குழுவினர் பார்வையில் அந்த தம்பதி பட அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் பெரிய கோடீஸ்வர தம்பதி என தெரிய வந்தது. பிறகு ஏன் அவர்கள் தற்கொலை செய்ய முடிவு செய்தார்கள்? முன்பெல்லாம் தெரு ஓரங்களில் குப்பைகள் தான் கிடக்கும். ஆனால் இப்போதோ குப்பைகளோடு குப்பைகளாக நடமாட முடியாத வயதானவர்களும் மக்கியபடி கிடக்கின்றனர். சொல்லப்போனால் கிடக்கின்றனர் என்பது கூட கொஞ்சம் மரியாதையான வார்த்தைதான். உண்மையில் குப்பைகளில் வீசி எறியப்படுகின்றனர் இந்த முதியவர்கள். அப்படி வீசி எறியப்பட்ட ஒரு தம்பதி எங்குமே போக வழியில்லாமல் தற்கொலை முடிவுடன் கையில் விஷ பாட்டிலுடன் புனித பூமியாம் ராமேஸ்வரம் நகர வீதியில் கிடந்ததை கேள்விப்பட்டு அங்கு விரைந்தது வழக்கு குழு. ராமேஸ்வரம் ராமகிருஷ்ண மடத்தில் மிகுந்த தயக்கத்துடன் உணவருந்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வயதான தம்பதி. சற்று முன்பு வரை அவர்கள் வீழ்ந்து கிடந்த இடம் ராமேஸ்வரத்தின் நகர வீதிகள்தான். நாங்கள் செத்து போகிறோம், எங்களை விட்டுவிடுங்கள் என கெஞ்சியவர்களை வற்புறுத்தி மீட்டு வந்திருக்கின்றனர் மடத்தின் நிர்வாகிகள். ரொம்ப வயது முதிர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளே ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் வாங்க அப்படி சொல்லி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துகிட்டு கோயில் தரிசனம் முடிஞ்சது அவங்களை இங்க விட்டுவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு யாரு என்ன எங்க போகணும்னு தெரியாம இங்க கோயிலை சுத்திக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி திரும்ப கொடுத்துட்டு வந்ததுல நேற்று முதியவங்க 2 பேரும் இங்க இருந்து அதை பார்த்து கொடுத்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க சாமின்னு சொன்னாங்க. சரி என்னன்னு நேரா போய் விசாரிச்சு பார்த்ததுல அவங்க வீட்டுல எங்க குழந்தைங்க எங்க எல்லாத்தையும் சொத்து கித்து எல்லாத்தையும் வாங்கி எங்களை அடிச்சு போட்டு வெளியே விரட்டி விட்டாங்க. நாங்க எங்க போகணும் தெரியாம எங்கேயாவது போய் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவெல்லாம் வேண்டாங்கிறாங்க. தினமும் மகன் மருமகளால் கொடுமையை அனுபவிக்கும் போது சாவதுதானே சிறந்த வழி என இங்கு வந்ததாக சொன்னார்கள் அந்த வயது முதிர்ந்த தம்பதியினர். ஒழுங்கால முறையில கையெழுத்து போடல, உன்னை வாயில துணிக்கு உன்னை மரங்காற்ற மாட்டாங்க காணாமணம் செஞ்சிடும், இடவழியில பெட்ரோலை ஊற்றி உன்னை பொதுக்கி காணாமணம் செஞ்சிடும். அப்படி எல்லாம் என்னை குடும்பம் எல்லா குடும்பம் தாங்கியிருக்காங்க. யார் இவர்கள்? இவர்கள் ஏன் கடைசி காலத்தில் ராமேஸ்வரத்தின் வீதியில் தூக்கி எறியப்பட வேண்டும்? விருதுநகர் மாவட்டம் அழகாபுரியைச் சேர்ந்தவர்கள்தான் அழகர்சாமி தேவி தம்பதியினர். ஊரிலேயே பெரிய வீடு அழகர்சாமி வீடுதான். பழைய பாணியில் கற்களால் கட்டப்பட்டுள்ள அந்த வீட்டிற்கு வாசல்கள் மட்டும் 5 என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். இவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இவர்களிடம் இருந்து பெறப்பட்ட நிலத்தில்தான் உள்ளது. செல்வந்தராக வாழ்ந்து வந்த அழகர்சாமி ராமேஸ்வரத்திற்கு தற்கொலை எண்ணத்துடன் சென்றது ஏன்? இந்தியாவில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களில் சுமார் 50% பேர் மகன் மற்றும் மருமகள்களால் அவமதிக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அப்படிப்பட்டவர்களில் ஒரு தம்பதிதான் அழகர்சாமி பேபி தம்பதி. அழகர்சாமி பேபி தம்பதிக்கு ஒரு மகனும் 4 மகள்களும் உள்ளனர். ராமேஸ்வரத்தில் அழகர்சாமி தம்பதி மீட்கப்பட்டவுடன் நமது வழக்கு குழு அவர்களை பிள்ளைகளுடன் சேர்க்க முயற்சித்தது. சிவகாசி, அருப்புக்கோட்டை என
அழகர் சாமியின் பெண் பிள்ளைகள் இருக்கும் இடத்தை தேடிய போது சென்னை KK நகரில் வசிக்கும் சுதா என்ற மகளின் முகவரியை கண்டுபிடித்தோம். அவரிடமே அந்த வயதான தம்பதியை ஒப்படைத்தோம் நாம். அழகர் சாமியின் மகள் சுதாவிடம் என்ன பிரச்சனை என்பதை கேட்டோம். அவரோ தனது பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் குடும்பத்திற்காக பட்ட கஷ்டங்களை எல்லாம் விவரிக்கத் தொடங்கினார். அந்த மாம்பழ சீசன், பலாப்பழம் சீசன் எல்லாம் வந்தா நாங்க ஏங்குறோம் சார். எங்க அப்பா கொய்யாப்பழம் பார்த்தோன்னா 10 கிலோ 20 கிலோ வாங்கிட்டு வந்து போடுவாங்க. எங்க சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாரும் லீவ்ல வந்துருவாங்க சார். எங்க குடும்பம் பார்த்தோன்னா அவ்வளவு சொந்தம் வந்து எல்லாமே எங்க வீட்டுல இருப்பாங்க. அவ்வளவு பேர் வந்து இருந்து கோழி எல்லாம் பார்த்தா 5 கோழி 10 கோழி தான் அடிப்பாங்க சார். அடிச்சு அவ்வளவு இதுவா ஊருக்கே விருந்து வைப்பாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு மாலை போட்டா ஊருக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. பழனில இருந்து பட்டின அந்த காய்கறி சரி எல்லாருக்கும் பங்கு பங்கா பிரிச்சு கொடுத்துருவாரு. யாராவது கேட்டேன்னா ஏமா எல்லாரும் சாப்பிடட்டுமா அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருவாரு. எங்க ஊர்ல இருந்து மிஸ்ல இருக்கு அந்த பஸ்ஸை விட்டுட்டு நடந்து போகணும் சார். அந்த மொச்சிக்காய் காரம் எல்லாம் அவிச்சு பெரிய கூடையில கொட்டிடுவாங்க சார். இப்போ வரைக்கும் அவங்க பேசுறாங்க. கொட்டிட்டு போறவங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அலுமினிய குண்டாத்துல டீ போட்டு வர டீ போட்டு அப்படியே வச்சிருவாங்க. போறவங்க வர்றவங்க எல்லாம் மொண்டு குடிச்சிட்டு போவாங்க சார். அந்த வழியில போறவங்க. சொத்து பிரச்சனை காரணமாகவே தனது தாய் தந்தை தற்கொலை முடிவுக்கு தள்ளப்பட்டதாக கூறுகிறார் சுதா. அழகர் சாமி தனது சொத்துக்கள் அனைத்தையும் தனது மகளுக்கே முன்பு எழுதி வைத்ததாகவும் பின்பு மகன் மற்றும் மருமகள் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தியதால் அந்த உயிலை அழகர் சாமி ரத்து செய்ததாகவும் கூறுகிறார் அழகர் சாமியின் மகள் சுதா. சொத்தெல்லாம் எழுதி கொடு, உன் பேர்ல இருக்குது, அப்பா பேர்ல இருக்குது, பொண்ணுகளுக்கு நான் பங்கு தரமாட்டேன், என் தாத்தா சொத்து எல்லாமே பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடு, எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்றாங்க. அப்பா என்ன சொல்றாங்க, நான் எழுதி தரமாட்டேன், என் பொண்ணுகளுக்கு நான் எதுவுமே செய்யல. ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுதி வச்சிருந்தாங்க. அப்பாவுக்கு அடுத்து அம்மா, நான் முன்னாடி இறந்துட்டாலோ இல்ல அப்பா முன்னாடி இறந்துட்டாலோ எனக்கு பொண்டாட்டிக்கு அதுக்கப்புறம் பையனுக்கு எழுதி வச்சாங்க. இப்ப பையன் இவ்வளவு தூரம் பண்றப்ப அந்த உயிரை உடச்சிட்டாங்க சார். அந்த உயிர் வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. பெற்ற பிள்ளைகளால் துரத்தி அடிக்கப்பட்ட கோடீஸ்வர தம்பதி 5 பேர் சேர்ந்து கொண்டு பணத்தை கொடுத்து எங்களை அடிக்க சொல்லி ஜன்னல்ல இருந்து இப்படி ஜன்னல்ல எங்களை வேடிக்கை பார்க்கறாங்க. அவன் அடிக்கிறது. புனித பூமி ராமேஸ்வரத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி. தான் வாங்கின எதுக்கு நம்ம இருக்கணுமா, நம்மளை இட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் வரணுமா? மரண வாசலில் இருந்து மீண்டது எப்படி? நம்ம செஞ்ச பாவம் தொலைட்டும், அங்க போய் மடிஞ்சிடுவோம். அழகர் சாமியின் மனைவி தனது காதில் ஏற்பட்டுள்ள காயம் பற்றி நம்மிடம் உருக்கமாக தெரிவித்தார். வீட்டுக்குள்ள டீ காத்துட்டு இருந்தோம். வந்தது கதால உடைச்சி உள்ள வந்தாங்க. அந்த பொண்ணுதான் வந்தது. இப்படி என்ன கதால் தட்டுறாங்க அப்படின்ட்டு வரவும் அந்த கதால் கொண்டி நல்லா இடிச்சு இங்க ரத்தம் வந்துருச்சு. அதோட மண்டையில் ஒரே அடி அடிச்சிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், ஐயோ என் பிள்ளை இப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னு வரவும் கால் இங்க அடிச்சிட்டாங்க. கால் அடிக்கவும் நான் அந்த இடத்துல விழுந்துட்டேன். காலு கிணுங்கன்னு ஆடிடுச்சு சார். ஒன்றும் பண்ண முடியல. முழப்பாடு மக்களையும் அடிச்சு ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க. உங்களை கொல்லணும் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. நீங்க அவங்களுக்கு சிக்கல, நீங்க எங்கனையாச்சும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க போக வேண்டாம், இப்போ கொள்ளட்டு கொள்ளட்டு விடுங்க, விட மாட்டேங்க. ஊருக்குள்ள இருக்கு எல்லாம் நிலமா போயாங்க. நேரா போலீஸ விசாரிக்க சொல்லுங்க. சொத்துக்கள் பற்றி பிரச்சனை எழும்போதெல்லாம் தான் கடுமையாக மிரட்டப்பட்டதாக கூறுகிறார் அழகர் சாமி. ஒழுங்கான முறையில எழுதி கொடுக்கலாம். வாயில துணி அமைக்க டக்கர் வழியா இருக்கு. வண்டிகளை தூக்கி போட்டு மழங்காட்டுல உட காணாமணம் செஞ்சிடும். அழகர் சாமியால் தனது வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இதனால் வீட்டை விட்டு வெளியேறி மகள்கள் வீட்டில் வசிக்க தொடங்கியுள்ளார். ஆனால் அழகர் சாமிக்கும் பேபிக்கும் எப்போதும் குற்ற உணர்ச்சி எழுந்தபடியே இருந்தது. மகள் வீட்டில் வசிப்பது தவறு என்றே அழகர் சாமி
புலம்பியபடியே இருப்பார். இந்த புலம்பல் அதிகமாக கடைசியில் தற்கொலை செய்யும் முடிவுடன் தான் இருவரும் ராமேஸ்வரம் வந்துள்ளனர். இந்த தொல்லையில் தாங்க முடியாம நம்ம உயிரோட இருக்கக்கூடாது, எந்த பிள்ளை மோசடி முடியாம நம்ம ராமேஸ்வரத்தை போய் எல்லா கதையும் அந்த ராமேஸ்வரத்துல தெய்வங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மல்லி எப்படி மடிஞ்சிடணும். நமக்கு விட்டு போறபோது மருந்து பாட்டிலோட போனேன். என் பொம்பளையாளு கூட சேர்த்து வந்து விட மாட்டேன்னு வந்து கடைசியில இங்க ராமேஸ்வரத்துல கோயிலுக்குள்ள போகும். வெளியில அந்த ரோட்ல தான் தகரச்சாப்பிட போய் உட்கார்ந்து இருந்து வந்து ஒரு வாரமா சாப்பிடாம நேரம் இல்லாம படுத்து கிடந்தேன். வந்து என்ன எவ்வளோன்னு எங்கிட்ட கேட்டாங்க. ஒரு இவர்த்தையும் சொன்னேன், மருந்து பட்டோட வச்சிருந்து அவங்களுக்கு காத்துற மருந்து இவர்த்த பூர சொன்னேன். அவங்க ரெண்டாவது ஒருத்தர் வந்து பூரா என்னைய படம் பிடிச்சி வாக்கு மூலமெல்லாம் கேட்டாங்க. கேட்டு அதுக்கு பிறகு முதியோர் பள்ளிக்கூடத்துக்கு எங்களை கைத்தாங்களை கூட்டிட்டு போய் அங்கே போய் நிப்பாட்டி பூராத்தையும் கேட்டாங்க. இவர்த்தெல்லாம் சொன்னேன். சொல்ல முடியாம எங்க போக வேண்டாம், இங்கனே இருங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம்னா எங்க இருக்க மாட்டேன். என் உயிரை போக்கணும், இல்ல என் குடும்பத்துல போய் நான் அடையணும். எனக்கு இல்ல இங்கனையே நான் அந்நகரம் இல்லாம இந்த மண்டியை மடிஞ்சிடுறேன். ராமசாமி காலடியிலேயே மடிஞ்சிடுறேன். ஒரே சாதனையை சாதிச்சு நாங்க உங்களை காப்பாத்துறோம், நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டேன். எங்க அண்ணனுக்கு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா ராமேஸ்வரத்துல இருக்காங்க அப்படின்னு அங்க இருந்து தினத்தந்தி எங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமேமா. அவன் என்ன பண்ணிருக்கான், எங்க அக்கா அருப்புக்கோட்டையில ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த அக்கா போன் நம்பர் கொடுத்து நீ அவங்க கிட்ட பேசிக்கோ அப்படின்னா இவங்க போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஆனால் தற்கொலை முயற்சி பலிக்காவிட்டால் மறுபடியும் பிள்ளைகளுக்கு பாரமாகி விடுவோமோ என குழம்பி போயிருக்கின்றனர். ஒரு கை வரமாட்டேங்குது, கை சாப்பிட முடியல, கை வரமாட்டேங்குது, இப்படி நான் ஒரு பொண்ணு வீட்டுல போய் நான் எப்படி சாவுறது, சம்பந்தி வீட்டுல நான் சாகக்கூடாது, எதுக்கு மேலும் மேலும் பொண்ணுகளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கணும், நாங்க அவங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பொண்ணுகளுக்கும் ஒண்ணும் செய்ய முடியல, அந்த வீட்லயும் போய் நம்ம இருக்க முடியல, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும், நம்ம எங்கேயாவது போய் செத்து போயிடலாம் அப்படின்னு. இங்கெல்லாம் செத்தா நமக்கு யாராவது இது போயிடும், நம்ம பொண்ணுகளுக்கு தான் அசிங்கமாயிடும், நம்ம போய் அங்க ராமேஸ்வரத்துல போய் செத்து போயிடலான்னு அங்க இருந்து அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதற்கிடையே அழகாபுரியில் நாம் சந்தித்த ஒரு நபர் அழகர் சாமி தனது மகளுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். 4 பொம்பளை பிள்ளை ஒரு பையன், பையனுக்கும் கொடுக்கல, 3 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மருமனுக்கு மட்டும்தான் அந்த ஆள் நிலத்தை வித்து காசு கொடுத்திருக்காரு. அதனாலதான் பிரச்சனை, கேஸ் நடக்குது. அவர் இப்ப மருமகன் பேச்சை கேட்டுட்டு அங்க அவர் வீட்டுலதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இங்க பிரச்சனை. மொத்த சொத்தையும் அந்த 30 லட்ச ரூபாய் இப்ப வித்துட்டு போன காசை போய் மகனுக்கு 5 காசு கொடுக்கலன்னா அவங்க எப்படி சோறு விடுவாங்க? விரட்டி விட்டா மொத்த ரூபாயும் மருமகன் கிட்ட கொடுத்தாச்சுன்னா அப்புறம் மகன் எப்படி 5 ஊத்துவான்? அதனாலதான் இப்ப வச்சுட்டு கேஸ் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு திடுறாரு. பொண்ணு கவனிக்கலாம். அழகர் சாமி குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருக்கலாம் தான், ஆனால் அந்த பிரச்சனை அவர்களின் கடைசி காலத்தில் துன்பகரமாக மாறியிருப்பது வேதனை. அதிலும் தற்கொலை முடிவுக்கு செல்லும் அளவிற்கு அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பது துயரமானது. எவ்வளவுதான் சொத்துக்காக ஆசைப்பட்டிருந்தாலும் பெற்றோர்கள் இப்படி விடக்கூடாது. ஏன்னா ராமேஸ்வர சேத்திரமே என்னன்னா அந்த பித்ருக்களுக்கு செஞ்சிருக்கிற பாவத்தை கழிக்கிறதுக்குன்னு வரக்கூடிய சேத்திரம். இங்கேயே அப்பா அம்மா வந்து இருந்துட்டு கடைசி நேரத்தில் உயிரை விட்டாங்கன்னா அப்ப அந்த பாவம் என்ன ஆகுதுன்னா அது நம்மளோட ஜெனரேஷன்ல பாதிக்கும். பெற்றவங்களை நம்ம கவனிக்கணும். அந்த அம்மா அப்பாவை கண் கலங்காத மாதிரி கடைசி வரைக்கும் பாதுகாத்தாதான் சந்ததியினர்கிட்டயே அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். முதியவர்களை அவமதிப்பதும் அவர்கள் பணம் சம்பாதிக்க லாயக்கற்றவர்கள் என பாரமாக நினைப்பதும் இன்று அதிகரித்துவிட்டது. அதனால்தான் வீட்டில் இருந்து தூக்கி எறியப்படும் முதியவர்களின் எண்ணிக்கை
வீதிகளில் அதிகரித்தபடியே இருக்கிறது. முதியவர்களை பாதுகாக்கும் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படும் போது இந்த நிலை மாறும் என்று நம்பலாம். பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமான பாசத்தை குழந்தைகள் மீது வைக்கிறார்கள். அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது பெற்றோரின் கனவுக்கு நேர் எதிர் துருவத்தில் பயணிக்கும் போது பெற்றோருக்கு நிராசை ஏற்படுகிறது. அந்த நிராசையே அவர்களை இந்த மாதிரியான தற்கொலை முடிவை நோக்கியும் தள்ளுகிறது. முதியவர்களை புறக்கணிக்கும் பிள்ளைகளை என்ன சட்டம் தண்டிக்கிறது? அந்த சட்டத்தின் பயன்கள் என்ன? அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம்? உலக நாடுகளின் பார்வையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனம், மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் போன்ற விஷயங்கள் முன்னோடியாக இருந்து வருகிறது. வெளிநாட்டினர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்து பொறாமைப்படும் ஒரு விஷயமாக இருப்பது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை. ஆனாலும் இந்தியாவில் சமீப காலமாக அந்த மேற்கத்திய ஈர்ப்பின் வாயிலாக கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது குறைந்து வருகிறது. இந்த சூழல்ல ஒரு பெற்றோர் அவங்களுடைய வருமானத்தை எல்லாமே பசங்களுக்காக செலவழிச்சு அவங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து திருமணம் செய்து கொடுத்து கடைசி காலத்துல அந்த பிள்ளைங்க தன்னை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா சொத்துக்களையும் இழந்து அவங்க எதிர்காலத்துல முதியவராகி இருக்கும் சூழல்ல அவங்களுக்கு வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், ஜீவாதாரத்துக்கு எந்த வகையான வழிவகை இல்லாத சூழல் அப்படிப்பட்ட வழக்குகள் பரவலாக இருந்து வந்ததுனால புதிதாக ஒரு சட்டம் தேவைப்பட்டது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதான் தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய 60 வயதை கடந்த எந்த ஒரு நபரும் புகார் அளிக்கலாம். அந்த புகாரானது அந்த முதியவருடைய பிள்ளைங்க, மகள், மகன் மற்றும் பேர குழந்தைகள் அவங்க மேல அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த பெற்றோர் அல்லது அந்த முதியவர் அவருடைய வாழ்க்கை முறையை பேணி பாதுகாக்கும் வகையில அதற்கான வருமானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதனை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இல்ல தத்தெடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு வாரிசுகளே இல்லாத ஒரு பட்சத்துல அவங்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உறவினர்களுக்கு யாராவது எழுதி வச்சிருந்து அந்த பயனை அவங்க அடையக்கூடியவங்களா இருக்கும் பொழுது அந்த நபர்கள் மேல இவங்க என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில எனக்கு பணம் கொடுக்கல, பராமரிக்கல அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்யலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதற்காக பிரத்யேகமாக ட்ரிபியூனல்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி அந்த மத்திய சட்டம் சொல்கிறது. அதுக்கு மேல்முறையீடாக ஒரு அப்பலேட் அத்தாரிட்டியாக ஒரு ட்ரிபியூனலும் இருக்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரி 60 நாள்ல இருந்து 90 நாட்களுக்கு உள்ளாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கணும். அந்த அடிப்படையில அதிகபட்சமாக மாதாந்திர தொகையாக 10,000 ரூபாய் வரை வழங்கலாம்னு சொல்லி அந்த சட்டம் குறிப்பிடுகிறது. ஒருவேளை இந்த தீர்ப்புல அது சரியாக இல்ல, சமாதானம் அடையல அப்படின்ற பட்சத்துல அப்பலேட் அத்தாரிட்டி மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லி அந்த சட்டம் குறிப்பிடுகிறது. இதனை பொறுத்த வரைக்கும் உணவு, உறைவிடம், மருத்துவ சிகிச்சைகள் போன்ற விஷயங்களுக்காக அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய பிள்ளைங்க, பேர குழந்தைங்க அந்த முதியோர்களை பாதுகாக்கும் முறையில இந்த சட்டம் மிக உன்னதமான முறையில செயல்பட்டு வருகிறது. 2010 தமிழகத்தில் இந்த சட்டம் அது கொண்டு வரப்பட்டு அந்த ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வரப்பட்டு அந்த அடிப்படையில சுமார் 250 வழக்குகள் வரைக்கும் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2009 முதல் முறையாக தூத்துக்குடியில 84 வயது அப்பாவும் 80 வயது அம்மாவும் மகன் மற்றும் மருமகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு நபர் தன்னுடைய பெற்றோரையோ முதியோர்களையோ அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல கைவிடப்பட்ட சூழல் தெரிய வந்துச்சு அப்படின்னா சுமார் 3 மாத காலம் வரை சிறை தண்டனையும் அபராதமாக ரூபாய் 5,000 விதிக்கப்படுகிறது. ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவங்களுக்கு மாதாந்திர தொகையாக 10,000 ரூபாய் வழங்கணும், இல்ல ஒரு 7,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பை அதை உத்தரவுக்கு கட்டுப்படாத நபர்கள் மீது 1 மாத கால அளவுக்கு சிறை தண்டனை குதிக்கக்கூடிய அளவில் சட்டம் வழிவகுக்கிறது. இந்த சட்டத்துல மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் எதிர்காலத்துல பிள்ளைங்க தன்னை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க, பத்திரம் பதிவு செஞ்சு கொடுத்துறாங்க. ஆனால் அந்த சொத்துக்களை அடைந்த பின்னாடி மகனோ மகளோ இல்ல மருமகனோ மருமகளோ அவங்கள பராமரிக்காத ஒரு சூழல் வரும் பொழுது அந்த சொத்து ஆவணங்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக 2007 வரைக்கும் அப்படிப்பட்ட வழிமுறைகள் இல்லாமல்
சிவில் நீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரே ஒரு வழிமுறையாக இருந்து வந்தது. ஆனால் இந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு சொத்து கொடுத்த பின்னாடி கூட அந்த பிள்ளைங்க பராமரிக்காத பட்சத்துல அந்த சொத்தினை ரத்து செய்யலாம்னு சொல்லி சட்டம் வழிவகை செய்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.